அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது CAI இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா ஷோரூம் கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதிய மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய மிட் லெவல் N8 வேரியன்ட். ஏற்கனவே நம்ம மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய டாப் எண்ட் N10 மற்றும் பேஸ் மாடல் N4 வேரியன்ட்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு இந்த மிட் லெவல் N8 வேரியன்ட்ல பேஸ் மாடலுக்கு மேல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த வேரியன்ட்டோட விலை மற்றும் வேல்யூ பத்தி பேச போறோம். முதல் படியா எக்ஸ்டீரியர் டிசைனை பத்தி பேச போனா பேஸ் லெவல் N4 வேரியன்ட் போலவே தான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 ஸ்லாட் ஃப்ரண்ட் கிரில்ல பிரஷ்ட் சில்வர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க பிளாக் ஃபினிஷ்க்கு பதிலாக. மற்றபடி பேஸ் மாடல் N4 வேரியன்ட் போலவே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வரது கிடையாது. அதே போல LED DRLஸும் வரது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே 15 இன்ச் வீல்ஸ் ஸ்டாண்டர்டா வருது. இந்த N8 வேரியன்ட்ல பேஸ் மாடல் போலவே ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. ஆனா இந்த வேரியன்ட்டுக்கு மட்டும் ஃபுல் வீல் கவர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெகுலரான பொலேரோ உடைய வீல் கவர் டிசைன் தான் இது. மேலும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த N8 மிட் வேரியன்ட்ல பாடி இன்டெகிரேட்டட் சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் மற்றும் ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங்கும் வந்துருது. ஆனா பேஸ் மாடல் போலவே B மற்றும் C பில்லர்ஸ் பாடி கலர்ல தான் வருது. டாப் எண்ட் வேரியன்ட் போல பிளாக் ஃபினிஷ்ல வரது கிடையாது. பேக் சைடு நோக்கி வந்தோம்னா இங்கேயும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மிட் லெவல் N8 மற்றும் டாப் எண்ட் N10 வேரியன்ட்ஸ்ல மட்டும் ரூஃப் ஸ்பாய்லர் வருது. மேலும் இந்த N8 மிட் லெவல் வேரியன்ட்ல இருந்தே ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் ஸ்டாண்டர்டா வந்துருது. எல்லா வேரியன்ட் போலவே வேரியன்ட்டோட பேட்ஜிங் ரைட் சைடு கீழே கார்னர்ல கொடுத்திருக்காங்க. மேலும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் ரியர் டெயில் கேட் ஃபுட் ஸ்டெப்பும் ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே வந்துருது. ஆனா இந்த வேரியன்ட்லயும் ஸ்பேர் வீலோட கவர் பாடியோட கலர்ல தான் இருக்கு. டாப் எண்ட் வேரியன்ட்ல மட்டும் தான் கிரே கலர்ல வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மிட் லெவல் N8 வேரியன்ட்டுக்கு உள்ள போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். பொலேரோ நியோ உடைய இந்த மிட் லெவல் N8 வேரியன்ட்டோட டிரைவர் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட் போலவே தான் இருக்கு ஓவரால் இன்டீரியரோட லுக். அப்படி இருந்தாலும் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை ஒரு சில சிக்னிஃபிகண்டான வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கு. பேஸ் மாடலை போலவே இந்த மிட் லெவல் வேரியன்ட்லயும் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல ஃபேப்ரிக் அப்போல்சரி வருது பேஸ் மாடலில் பார்த்த ரெக்ஸின் சீட்ஸுக்கு பதிலாக. மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட்டில் செட்டில் ஆகிக்கிறேன். அண்ட் டிரைவர் டோரை ஒரு தடவை பார்த்தோம்னா பேஸ் மாடல் போலவே இந்த மிட் மாடல்லையும் சில்வர் ஃபினிஷ் கிடையாது இந்த கிராப் ஹேண்டில்ஸில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மஹிந்திரா பொலேரோ நியோ உடைய மிட் லெவல் N8 வேரியன்ட் டேஷ்போர்டோடைய வியூ. இதுதான் டாப் எண்ட் வேரியண்ட்டை போலவே சென்டர் கன்சோலில் பியானோ பிளாக் ஃபினிஷ் மற்றும் AC வென்ட்ஸை சுற்றி சில்வர் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக் வேரியண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. பட் இந்த மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருது. இப்போ ஸ்டீரிங் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் டாப் எண்ட் வேரியண்ட்டை போலவே சேமாக தான் இருக்குது. இந்த சில்வர் ஃபினிஷும் ஸ்டாண்டர்டாக டாப் எண்ட் வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் கிடையாது. டாப் எண்ட் N10 வேரியண்ட்ல மட்டும் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஆனால் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் வீல் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக வந்துருது இந்த N8 வேரியண்ட்ல இருந்து. ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இந்த 2DIN ஆடியோ சிஸ்டமோட கனெக்டடாக இருக்குது. இந்த சிஸ்டம் நம்ம முன்னவே TUV300 உடைய T8 வேரியண்ட்ல பார்த்துருக்கோம். ஸோ அதே ஆடியோ சிஸ்டம் தான் இது. இந்த ஆடியோ சிஸ்டமுக்கே வாய்ஸ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அதே ஆடியோ சிஸ்டம் தான் இது. எந்தவித ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரொம்ப இன்னைக்கு ஹீட்டாக இருக்குது, அதனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் வண்டியோடைய சாவி. ஒரு ஃப்ளிப் கீ வித் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் பட்டன்ஸ், இன்னொரு ஃப்ளிப் கீ வித்தவுட் பட்டன்ஸ் வருது டாப் எண்ட் வேரியண்ட்டை போலவே. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இந்த மிட் லெவல் N8 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. என்ஜின் ஆன் ஆயிருச்சு, அதனால ஏசியும் ஆன் ஆயிருச்சு. எஸ், கொஞ்சம் ஃபியூவல் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த வண்டி 177 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பேச போனால் டாப் எண்ட் வேரியண்ட்டை போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ ஒரு பொலேரோ நியோவோடைய ஆக்சுவல் இமேஜை இதில் அப்படியே காட்டிடுது. ஸோ நல்ல அட்வான்ஸ்டான TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இது. இதுலேயே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான டிஸ்பிளேயும் இருக்குது. மற்றும் மீதி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டாப் எண்ட் வேரியண்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ சென்டர் கன்சோலை பற்றி பேச போனால் இந்த 2DIN ஆடியோ சிஸ்டம் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டுக்கு. மற்றபடி மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் இந்த குரோம் ரிங்டு கண்ட்ரோல்ஸ் பேசிக் மாடல்லேருந்தே இருக்குது. மற்றும் பேசிக் மாடல்லேருந்தே ஏசிக்கும் எக்கனாமி மோடும் தராங்க. ஆடியோ சிஸ்டமுக்கு பார்த்தீங்கன்னா USB அண்ட் AUX போர்ட்ஸும் வந்துருது அலாங் வித் இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். தென் கியர் லிவரை பற்றி பேச போனால் பேசிக் மாடலை போல இங்கே வந்து பிளாக் ஃபினிஷ் வருது சில்வர் ஃபினிஷுக்கு பதிலாக. சில்வர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் பேசிக் மாடல்லேருந்து இருக்குது. இதுதான் ஹேண்ட் பிரேக் லிவர். தென் மீதி எல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸும் எக்ஸாக்ட்லி சேம் தான். க்ளோ பாக்ஸும் எக்ஸாக்ட்லி சேம் தான். பேசிக் மாடலில் போலவே தான் இருக்குது வித் பென் ஹோல்டர். அங்கே பென் ஹோல்டர் இருக்குது. மற்றும் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸும் டோர்ஸில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால்
N10 வேரியண்ட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு கிடையாது, டிரைவருக்கும் கிடையாது, ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் கிடையாது. அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVM கண்ட்ரோல்ஸ் கிடையாது. இந்த N8 வேரியண்ட்டுக்கும் பேசிக் N4 வேரியண்ட்டுக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் மட்டும்தான் வருது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனால் இந்த N8 வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் வந்துருது. இந்த சென்டர் பட்டன் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகருக்காக இருக்கு மற்றும் ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், மேலும் எக்கனாமி மோட் என்ஜினுக்காக இந்த 2 பட்டன்ஸுமே பேசிக் N4 வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ரூஃபை நோக்கி வந்தோம்னா பேசிக் மாடலில் இல்லாத ஃபீச்சர் இந்த டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM. இது வந்து இந்த N8 வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் N4 பேசிக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இந்த பேசிக்கான கேபின் லைட், இது அதே மாதிரி தான் இருக்குது, பேசிக் மாடலில் போலவே தான் இருக்குது. அந்த மல்டிபிள் அட்ஜஸ்டபிள் ரோட்டரி லைட்ஸ் எல்லாம் டாப் அண்ட் N10 வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சன் வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். பேசிக் மாடல்லேருந்தே பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் வேனிட்டி மிரர் வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த பொலேரோ நியோவோடைய மிட் லெவல் N8 வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதிய மஹிந்திரா பொலேரோ நியோவோடைய மிட் லெவல் N8 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட TUV300 T8 வேரியண்ட்டை ஞாபகப்படுத்துது இந்த 2D ஆடியோ சிஸ்டம். மேலும் லுக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அதே பினின்ஃபரினாவுடைய இட்டாலியன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பெரிய லெவல் மாற்றமும் கிடையாது. பேக் சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச போனால் டாப் அண்ட் N10 வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே சூப்பர். பேக் சீட்டோடைய கம்ஃபர்ட்டும் ரொம்பவே சூப்பர். தை சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் N4 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆம்ரெஸ்ட் கிடையாது இந்த N8 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். மேலும் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கிராப் ஹேண்டில்ஸில் டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் கிடையாது, எல்லாமே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க கிராப் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் இங்கே பேக் சீட்டோடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ரியர் சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இப்போ நம்ம பேக்கில் இருக்கிற ஜம்ப் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். பொலேரோ நியோவோடைய N8 மிட் லெவல் வேரியண்ட்டோடைய டெயில் கேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே ஃபேப்ரிக் ஃபினிஷோட 2 ஜம்ப் சீட்ஸ் வந்துடுது. இந்த 2 ஜம்ப் சீட்ஸையும் மடக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ லெஃப்ட் சைடு ஆயிடுச்சு, ரைட் சைடில் மடக்கியாச்சு. மற்றும் இந்த ஜம்ப் சீட்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் பட்டர்ஃப்ளை ஸ்டைல் ஓப்பனிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. இதனுடைய ஓப்பனிங் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஒரே நிமிஷம் நான் வெளியே போய் காட்டுறேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டைல் ஓப்பனிங் விண்டோஸோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஏர் சர்க்குலேஷன் தரும். அண்ட் எஸ், இந்த பொலேரோ நியோவில் எந்த வேரியண்ட்லையுமே ரியர் AC வென்ட்ஸ் கிடையாது. பொலேரோ நியோவில் செகண்ட் ரோ சீட்ஸை மடக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த டேகை புல் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணினா செகண்ட் ரோ சீட் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகிரும். ஆனால் என்னதான் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆனாலும் பெரிய லெவலில் ஒரு ஸ்டெப் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் எந்த ஒரு சாமானும் லோட் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு போகிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் இந்த மிட் லெவல் N8 மற்றும் டாப் அண்ட் N10 வேரியண்ட்ஸில் மட்டும்தான் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை ஃபோல்டு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் எஸ், எல்லா வேரியண்ட்லையுமே டெயில் கேட்டுக்கும் சைல்ட் சேஃப்டி லாக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிட் வேரியண்ட்டோடைய விலையை பற்றி பேசுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மஹிந்திரா பொலேரோ நியோவோடைய மிட் லெவல் N8 வேரியண்ட்டோடைய டீடைல் ரிவ்யூ. பேஸ் லெவல் N4 வேரியண்ட்லேயே அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கூடுதலாக ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மிட் லெவல் N8 வேரியண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பெரிய ஃபீச்சர் அடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2D ஆடியோ சிஸ்டம், சைடு ஃபுட் ஸ்டெப்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர், ரிமோட் சென்சர் லாக்கிங் மற்றும் ஃபேப்ரிக் சீட்ஸ் இந்த N8 வேரியண்ட்ல கூடுதலாக வருது. இதை தவிர பேசிக் மாடல்ல இருந்து ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல், ப்ரீடென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ், என்ஜின் இமோபிளைசர் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் வருது. ஓவராலா பார்த்தோம்னா இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற விலையில தான் வச்சிருக்காங்க இந்த மிட் லெவல் வேரியண்ட்டை. ஸோ என்ன கேட்டா இந்த மிட் லெவல் N8 வேரியண்ட்டும் நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.